ஒரு நாள் முழுக்க இறைச்சி மட்டுமே சாப்பிடுங்க. பசி எடுக்கிறப்பெல்லாம் மோஷன் போய் பாருங்க, அடுத்த நாள் துர்நாற்றம் அடிக்கும். வெறும் தானியம் மட்டுமே சாப்பிடுங்க, வேற எதுவுமே காய்கறி அது இது எதுவும் செய்யக்கூடாது. வெறும் தானியம் மட்டுமே சாப்பிடுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வாயு நாரும், உங்களுக்கு மலமும் நாரும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க. மோஷன் போய் பாருங்க, காத்தால தூங்கி எழுது பாருங்க, ஸ்மெல்லு அந்த அளவுக்கு இருக்காது, வாயும் பெருசாக நாராது. நம்மளுடைய இன்புட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட அவுட்புட்டும் இருக்கும். நீங்க உள்ள என்ன போடுறீங்க, நீங்க போடுறது எல்லாமே தானிய உணவுகள். இந்த தானிய உணவு சாப்பிட சாப்பிட உடல் கெட்டு போக ஆரம்பிக்கும். இந்த தானிய உணவுனால தான் உடல்ல ஆசிட் பிரச்சனைலாம் ரொம்ப அதிகமாகிறது, இன்ஃப்ளமேஷன்லாம் அதிகமாகிறது. இந்த தானியத்தை குறைச்சாலே அல்லது குறிப்பிட்ட நாட்களுக்கு நிப்பாட்டினாலே நமக்கு உடம்புல இருக்கிற பல பிரச்சனைகள் சரியாகும். உங்க உடம்புல ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு பிரச்சனை இருக்குன்னா அது குணமாகாம உங்களை டிஸ்டர்ப் பண்றதே இந்த தானியங்கள் தான். உங்களுக்கு தான் உடல் உழைப்பு இல்லைல்ல, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு தானியம்? தானியம் சாப்பிட்டா கண்டிப்பா உடல் உழைப்பு பண்ணணும். சும்மா உட்காந்துக்கிட்டு 3 நேரம் தானியம் சாப்பிட்டுக்கிட்டு உங்க உடம்ப கெடுத்து இருக்கிற பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்கீங்க.